வள்ளியம்மாள். பிரைஸ் தி லார்ட். என் பேர் விக்டோரியா. என் பேர் சேர்மக்கனி. என் பேர் காந்திமதி. என் பேர் பொட்டம்மா. என் பேர் ராமலட்சுமி. என் பேர் முத்தம்மா. என் பேர் இந்துமதி. என் பேர் பத்மா. என் பேர் அன்னம். என் பேர் மாயராஜா. என் பேர் முத்தம்மா. எங்கள் ஊர் ஆலங்குளம் நேர்ச்சி நகர். 3 வருஷமாக எனக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தது. ஆனால் இந்த 2024 7வது மாதம் நான் பொருத்தனை பண்ணிட்டு வந்தேன். ஏசப்பா, நான் ஆஸ்பத்திரி போடுறதுட்டு உமக்கு போடுதேன், நான் அவ்வளோ நாள் செஞ்சது குறைய செஞ்சேன், நான் உமக்கு போடுதேன் ஏசப்பான்னு பொருத்தனை பண்ணிட்டு வந்தேன். எனக்கு அந்த 7வது மாதத்துலேருந்து இப்போ 12வது மாதம் வரைக்கும் நடக்கு. நான் ரொம்ப எனக்கு தலை சுற்று வாமிட்டு வரல, எனக்கு நல்ல சுகத்தை தந்தார். அதே போல் நான் பொருத்தனை நிறைவேற்றுதேன். ஆண்டவருக்கு கோடானி கோடி சோத்திரம். அநேக மக்கள் என்னை போல் எத்தனை ஆத்துமக்கள் இருக்காங்களோ அத்தனை ஆத்துமக்களுக்கும் நீங்கள் ஆண்டவரை தேடுங்க, உங்களுக்கு ஆண்டவர் சுகம் தருவார். அவருக்கு கோடி நன்றி பலி செலுத்துதேன். என் பேர் இந்துமதி. நாங்கள் குரங்கட்டையிலேருந்து பேசுகிறேன். கல்யாணம் முடிஞ்சு 2024 பிள்ளைகள் இல்லாமல் இருந்தாங்க. அப்புறம் உபவாச கூட்டம் அங்கெல்லாம் போன அப்புறம் தான் பிள்ளைங்க இருந்தாங்க. அப்புறம் பிள்ளைங்க இல்லாமல் போது எல்லாருக்களும் கஷ்டப்படுத்துனாங்க. இந்து கோயிலுக்கு பூ வாங்கி போடு, மாலை வாங்கி போடுன்ட்டு. ஆனாலும் நான் கும்பிடுதேன், ஏசப்பா எனக்கு கண்டிப்பாக பிள்ளைங்க தருவாங்கன்ட்டு நாங்கள் உபவாச கூட்டத்துக்கு 40 நாள் கூட்டத்துக்கு கேர்சலுக்கு அங்கெல்லாம் போனோம். அப்புறம் ஆண்டவர் விடுதலை தந்து 2 பிள்ளைங்க தந்தாங்க. அப்புறம் 2வது பிள்ளை பிறக்கிறதுக்கையில் ரொம்ப சங்கடப்பட்டான். நாங்கள் பிழைக்குமோ என்னமோன்ட்டு ரொம்ப கஷ்டத்தோடு ஜெபம் பண்ணணும். அப்போ உனக்கு கண்டிப்பாக இந்த பிள்ளை உண்டுன்ட்டு ஆண்டவர் உணர்த்தினார். அதே பிறகு என் பிள்ளைகள் வந்துட்டு என்ன சாட்சியாக நடத்தின தேவனுக்கு நன்றி. ஹாப்பி. என் பேர் பத்மா. எங்கள் ஊர் குருங்கோட்டை. நான் 2007 ரட்சிக்கப்பட்டேன். இப்போ 18 வருஷம் ஆகுது. ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையில் நிறைய அற்புதம் செய்திருக்காரு. நாங்கள் ரட்சிக்கப்பட்டதுக்கு முன்னாடி ரொம்ப பக்தியாக இருந்தேன். அதில் இருந்து என்னை ஆண்டவர் ரட்சித்து கொண்டு வந்தார். நான் பட்ட கஷ்டத்துக்கு அளவே கிடையாது. ஒரு வேளை சாப்பாடு கூட இல்லாமல் கஷ்டப்பட்டிருக்கேன். ஆனால் என்றைக்கு நான் கிறிஸ்துவுக்குள்ளே வந்தேனோ அந்த நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் நான் நல்லா இருக்கேன். இருக்க வீடு கூட இல்லாமல் சொந்த மதத்து மத்தியில் நான் ரொம்ப நிந்தையில் இருந்தேன். அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, உன் கிராமத்தில் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் ஜனத்தின் மத்தியில் நான் உயர்த்தி வைப்பேன், உன் பிள்ளைங்களை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அதே போல் எனக்கு அந்த வருஷத்தில் 2020 எனக்கு நல்ல வீட்டை தந்தார். நல்ல மகனுக்கு திருமண காரியத்தை வாக்கிய பண்ணார். ஒரு பேரனையும் பேத்தியும் தந்தார். நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கருத்தை தந்திருக்காரு. எந்த சனம் எங்களை அற்பமாக நினச்சாங்களோ அவங்க மத்தியில் நாங்கள் இன்றைக்கி ஆச்சரியமாக எங்களை ஆண்டவர் நடத்திட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லை, இந்த 2024 லாஸ்ட்டில் நாங்கள் வாகனத்தில் போகும்போது ஒரு பெரிய விபத்துக்குள்ளே நாங்கள் மாட்டிக்கிட்டோம். ஆனால் அந்த நேரத்தில் எப்படி நாங்கள் உயிர் பிழைச்சோம் அப்படிங்கிறது எங்களுக்கே தெரியாது. நானும் என் மருமகன் பேரன் பேத்தி 4 பேரும் போயிருந்தோம். அப்படி போகும்போது நாங்கள் எப்படி அந்த இடத்துல பிழைச்சோங்கிறது இன்னை வரைக்கும் எனக்கு அது ஆச்சரியமாக தான் இருக்குது. ஆனால் ஆண்டோடைய பெரிதான கிருபையினால் எங்களை இந்த வருஷத்தை காண செய்திருக்கிறாரு. ஏசப்பாவுக்கு கோடி ஸ்தோத்திரம். இந்த சாட்சியை கேட்க உங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, இந்த உலகத்தில் ஒரு தெய்வம்னா அது இயேசு கிறிஸ்து மட்டும்தான். இந்த உலகத்தில் நீங்கள் மனிதரை நம்பாதீங்க, வேறு இந்த உலகத்தில் எதையுமே நம்பாதீங்க. இயேசு கிறிஸ்து மட்டும் நம்புங்க. அவர் மட்டும் நீங்கள் தஞ்சம் நம்பிட்டீங்கன்னா அவர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். அவர் எங்களை மேன்மைப்படுத்தின ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார். அவருக்காக நம்ம வைராக்கியம் பாராட்டும் போது அவர் நமக்காக வைராக்கியம் பாராட்டுவார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
சொன்னோம். நான் குருவங்கோட்டை. என் கணவர் பேர் மாயாராஜா, என் மாவா பேர் சுவேதா. இந்த வருஷம் நாங்கள் தச்சில் ஆஸ்பத்திரி போனோம். உடம்பு ரொம்ப வலி, நெஞ்சு வலி தாங்க முடியாமல் இருந்தேன். ஆஸ்பத்திரி போனோம். சும்மா போய் பார்த்துட்டு தான் போனோம். அவர் பார்த்தவொடனே டாக்டர் பார்த்தவொடனே சொன்னாங்க ஸ்கேன் பார்த்துட்டாங்க சொல்லிட்டாங்க. நாங்கள் ஸ்கேன் பார்த்துட்டு வந்தோம். அப்போ கவலைப்பட்டேன். இந்த ரிப்போர்ட்டில் என்ன வருதோ ஆண்டவரேன்னு அழுதேன். ஆண்டவர் சொன்னார், பயப்படாத, நான் உன்னோட இருக்கேன், நீ பயப்படாத, பக்கத்துக்கு ஜோமுன்னு சொன்னாங்க. நான் அந்த உடனே மறுநாள் ஆஸ்பத்திரி போனோம். ஆஸ்பத்திரி போன இடத்துல கேன்சர் நோயின்னு சொன்னாங்க. அதில் வச்சு அழுதேன். வேதனை தாங்க முடியல எனக்கு. நம்ம எப்படி இருக்குமோ, இந்த நோய் நமக்கு எதுக்கு வந்ததுன்னு எனக்கு வேதனை தாங்க முடியாமல் அழுதேன். எல்லாரும் கவலைப்படாத, ஆண்டவர் ஜோமனும் சோமாயிரும், ஒன்றும் செய்து பயப்படாதன்னு எல்லாரும் சொன்னாங்க. தைரியமாகிட்டு எனக்கு கவலைப்படலை. ஆப்ரேஷன் பண்ணாங்க. ஆப்ரேஷன் பண்ணி கீமோ ஏற்றுனாங்க. கீமோ ஏற்றுனா பாடாப்பட்டேன். ஒவ்வொரு நாளும் பாடாப்படுவேன். வீட்டில் என்ன பாடுபட்டேன். அழுவேன். இருந்து உடம்பு முடியாமல் உடம்பு வலிக்கும், கை வலிக்கும் இருந்து அழுதேன். நமக்கு இப்படி நிலமாயிட்டு ஆண்டவர் ஈசப்பா என் மேலே நிம்மதியை தாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அழுதேன். முடி போயிட்டு, முடியெல்லாம் போயிட்டு முடிக்கன்னு அழுதேன். ஈசப்பா அப்படி இருக்க எனக்கு அழுதேன். அழுது முடி போய்ட்டோன்னே வீட்டில் கொண்டு வந்து முடி எடுத்துட்டோம். முடி எடுத்து என் மாவா வந்து அழுதா. எங்கிட்ட இருக்க முடியாதுட்டா. இப்படி தான் அழுதாவா. எங்கெங்கேயும் அழுதா. எங்கள் பவி அழுதா, லட்சுமி, சத்யா எல்லாருமே அழுதா. நானும் அழுதேன். ஏன்னு தாங்க முடியாமல் அழுதேன். ஆண்டவர் ஒரு வாரமும் என்கிட்ட நல்லா பேசினார். இந்த கவலையும் படலை. அதுக்கப்புறம் தைரியம் வந்துட்டு எனக்கு. என் பேர் மாயராஜா, குருவங்கோட்டை. நான் சர்ச்சைக்கு வந்து 15 வருஷம் ஆச்சு. வந்தப்புறம் நிறைய குணங்களும் என்ன மாறி இருக்கு. நான் ரொம்ப மோசமான இருந்தேன். என்னை பேசுகிறதே மோசமாக பேசுவாங்க. நான் இப்போ நல்லா மாறிட்டாங்க. எனக்கே ஒரு சிலர் என் கண்காங்க என் காதில் கேட்க முடியாது பேச கேள்விப்பட்டிருக்கேன். போன வருஷம் என் பொம்பளைகளுக்கு நெஞ்சு வலின்னு ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போனேன். ஊசி போட்டுறோன்னு டாக்டர் இந்த வலிக்கு வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணிட்டு வாங்க, இதை பார்த்து தான் அதுக்கு ஊசி மருந்து செய்யணும், பார்க்காம செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஸ்கேன் எடுத்து வந்தோம். ஸ்கேன் எடுத்து பார்த்து இது கேன்சர் ஆரம்பம்னு சொன்னாங்க. 3ஆம் ஸ்டேஜுக்கு வந்துட்டுன்னு சொன்னாங்க. அப்போ ஆப்ரேஷன் உடனே பண்ணணுன்னாங்க. கையில் பணம் போதுமான அளவு இல்லை. இருந்தாலும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு எங்கேயும் போகக்கூடாது, இங்கே தான் பார்க்கணும்னு சொல்லிட்டா. அப்போ ஆளுநர் தான் பார்க்கணும், மற்ற பக்கம் நான் பார்க்கண்டான்னு சொன்னோடனே நான் இந்த சீன் யோசித்தேன். அப்போ ஆண்டவரோட வார்த்தை, பயப்படாத நான் அவங்க கூட இருக்கேங்கிற வார்த்தை பல தடவை வந்தது. அதே வார்த்தை வந்தோடனே பயம் இல்லாமல் போனோம். ஆப்ரேஷன் நல்லபடியாக நடந்தது. எல்லோரும் நிறைய ஆறுதல் சொன்னாங்க. சொன்னாலும் ஆண்டவர் சொன்ன வார்த்தை தான் எனக்கு மனசில், பயப்படாதான்னு சொன்ன வார்த்தை மனசுலேயே இருந்தது. அவளுக்கும் அதே வார்த்தை வந்தது. பயப்படாத அளவுக்கு நாங்கள் தைரியமாக இருந்தோம். ட்ரீட்மெண்ட் நல்லபடியாக முடிஞ்சது. கீமோ ஏற்றுனாங்க. ஒவ்வொரு 20 நாளைக்கு ஒரு கீமோ ஏற்றும்போது பணத்துக்கு என்ன செய்யணும் யோசிச்சுட்டு இருப்பேன். ஆனால் எனக்கு போதுமான அளவுக்கு வந்தது. இது வரைக்கும் கடன் இல்லாத அளவுக்கு அந்த ஆப்ரேஷன் பண்ணி முடிக்க ஆண்டவர் எனக்கு கிருபை பண்ணார். தேவைகள்லாம் சந்தித்தார். நோயும் நல்லபடியாக குணமாயிடுச்சு. ஆண்டவர் சொன்ன மாதிரியே பயப்படாத அளவுக்கு எங்கள் கூட இருந்து எங்களை சுகப்படுத்தி பலப்படுத்தி இந்த வருஷம் சர்ச்சைக்கு கிறிஸ்மஸ்க்கு வரக்கு எங்களுக்கு உதவி பண்ணார். போன வருஷம் கிறிஸ்மஸோடு தான் நாங்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்தோம். இந்த வருஷம் நல்லா சுகத்தோட பலத்தோடு நல்லா இருக்கிறோம். இது ஆண்டவருடைய கிருபை. இதை கேட்குற ஜனங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, ஆண்டவர் நம்பினா ஆண்டவர் கைவிட மாட்டார். எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் ஆண்டவர் கை கொடுப்பார். கேன்சர் வியாதின்னு பயப்பட வேண்டிய அளவுக்கு இல்லை. எந்த நோயும் வந்தாலும் பயப்பட வேண்டாம். ஆண்டவர் நமக்கு ஜீவனை கொடுத்து நம்மளை காப்பாற்றுவார். அவர் நமக்காக ஜீவனை கொடுத்தவர், நம்மளை கைவிட மாட்டார். எனக்கு கொரோனா வந்திருக்கும்போது கூட 75% பாதிச்சிட்டுனாங்க. எல்லாரும் அழுதாங்க வீட்டில், பிழைக்க மாட்டாங்க அளவுக்கு. ஆனால் அங்கே போயும் எனக்கு அந்த கவலைங்கதே இல்லை. உயிர் போயிருங்கிற அளவுக்கு எனக்கு சூழ்நிலை இருந்தாலும் கவலை இல்லை, சந்தோஷமாக தான் இருந்தேன். எனக்கு நல்லபடியாக சுகப்படுத்து பலம் கொடுத்து எனக்கு வீட்டுக்கு உயிரோடு கொண்டு வந்தார். வீட்டுக்கு வந்த பிறகும் எனக்கு அந்த நோய் இல்லாத அளவுக்கு உடம்பு ரொம்ப வியாதிப்பட்டு கஷ்டப்பட்டுருந்தாலும் சீக்கிரமாக விரைவாக சுகமாக பலம் கொடுக்க ஆண்டவர் எனக்கு கிருபை செஞ்சார். ஆண்டவர் நம்பினா ஆண்டவர் கைவிட மாட்டார். எந்த வியாதியாக இருந்தாலும், எந்த பிரச்சனையாக இருந்தாலும், கடன் பிரச்சனையாக இருந்தாலும் ஆண்டவர் கை கொடுப்பார். எனக்கு இவ்வளவு கொரோனாவில் 3 லட்சம் செலவு பண்ணியிருக்கேன், கேன்சரில் 3 லட்சம் செலவு பண்ணியிருக்கேன். ஆனால் இது வரைக்கும் எனக்கு கடன் இல்லாத அளவுக்கு என்னை கை கொடுத்து பாதுகாத்துக்கிட்டார். ஆண்டவருக்கு நன்றி. கர்த்தருக்கு சோத்திரம். என் பேர் சேர்மக்கனி. என் ஊர் காலத்திமடம். நான் பிறந்தது, என்னை கட்டி கொடுத்தது குருவங்கோட்டை. நான் ஒரு இந்து குடும்பத்திலேருந்து பிறந்தேன். எங்கள் அம்மா அப்பா சாமி ஆடுவாங்க. என்னை கட்டி கொடுத்ததும் ஒரு இந்து குடும்பம். ஆனால் எனக்கு 3 பிள்ளைங்க இருக்காங்க. 2வது பையன் டேவிட்டு. அவனுக்கு 1 வயசு ஆகும்போது அவனுக்கு ரொம்ப சோமில்லாமல் இருந்தது. என்னென்னு பார்க்கச்சில அவனுக்கு இருதயத்தில் வியாதி. டாக்டர் பிழைக்க முடியான்னு சொன்னாங்க. அப்போ தான் நான் கடவுளை பற்றி அறிஞ்சேன். கடவுள் தான் உண்மையான தெய்வம், அவர் தான் என் பிள்ளைக்கு ஜீவனை கொடுக்க முடியும்னு அறிஞ்சேன். நான் கடவுளுக்குள்ளே வந்தேன். 3 வயசில் மறிச்சிரும்னு சொன்ன பிள்ளை பிழைச்சிக்கிட்டான். அவன் நல்லா இருக்கான். இப்போ 25 வயசு ஆகுது. அவனுக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கான். ஆனால் நல்லா இருக்கான்.
அவன் தான் இப்போ எனக்கு உழைச்சி காப்பாற்றுதான். அவன் ஒரு ரட்சிக்கப்படலைன்னோ, ஆனால் அவன் கர்த்தருக்கு ஊழியம் செய்யணுன்னு தான் அவனை ஒப்பு கொடுத்துருக்கேன். நான் இப்போ இந்திய எழுப்புதல் ஊழியத்தில் இருக்கேன். நான் ஒன்றும் தெரியாமல் ஒரு இந்து குடும்பத்தில் இருந்து பிறந்து ஒரு சாமியாடி குடும்பத்தில் பிறந்தேன். கெட்டுப்பட்டது ஒரு இந்து குடும்பத்தில் வந்தேன். ஆனால் கர்த்தருக்காண்டி நான் இப்போ ஊழியம் செய்தேன். அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா இந்திய எழுப்புதல் ஊழியம். அதேமாரி என்ன ரட்சித்த தேவன் உங்களையும் ரட்சிப்பார். நீங்களும் கடவுளை தேடி வாங்க. ஒன்றுமே தெரியாமல் இருந்தேன், படிப்பறிவே இல்லாத என்ன ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தினார். என் பிள்ளைக்கு ஆண்டவர் ஜீவனை தந்தார். என் குடும்பம் நல்ல நிலைமையில் இருக்குது. என் 3 பிள்ளைங்களும் நல்லா இருக்கிறாங்க. இதுக்கு காரணம் கர்த்தர் தான். நீங்களும் கர்த்தரை தேடி வந்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு நன்மையான காரியங்களை செய்வார். என்னுடைய ஊர் குருவங்கட்டை. என் பேர் ராமலட்சுமி. என்னுடைய குடும்பத்தில் 4 பேர். ஆனால் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும்போது எனக்கு கரல் மிஷியை கடவுள் கொடுத்து ரொம்ப சங்கடப்படும் போது என்னை எல்லாரும் ஆண்டவரை தேடாதங்கன்னு சொன்னாங்க. நான் ஆண்டவர் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நான் ஒரே வகையில் பாஸ்டர்கிட்ட ஜெவமணி சொல்லி அழுது எனக்கு ஆண்டவர் நல்ல விடுதலை தந்தார். என்னுடைய பொண்ணுக்கு ஒரு வேதி இருந்தது. அந்த வேதியை மாற்றி விட்டு என்னை நல்ல சுகத்தையும் பிரச்சனையும் கொடுத்தாரு. அதே போல் என்னுடைய மகனுக்கு கல்யாணம் முடிக்கும் போது எல்லோரும் என்னை வித்தியாசமாக பேசினாங்க. இவன் என்ன கல்யாணம் முடித்து 2000காரி இவன் குடும்பத்தை எப்படி காரங்கழிப்பா அப்படின்னு எல்லாருமே சொன்னாங்க. நான் ஆனால் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து செவிச்சேன். என்னுடைய வாயில் அந்த வார்த்தை வரக்கூடாது. எனக்கு வார மருமவா என்னே மாதிரி நல்லா இருக்கணும் அப்படி நினச்சி நான் ஜெபம் பண்ணி அப்பப்போ அழுது ஜெபம் பண்ணேன். எனக்கு நல்ல கர்த்தர் ஒரு மருமலை கொடுத்தாரு. அதே போல் குழந்தை இல்லாத பாக்கியம் இருந்தது. எனக்கு அப்போ நமக்கும் ஒரு பேரம்பேட்டி வேணுமேன்னு சொல்லி கடவுள்கிட்ட கேட்டு நான் அழுதேன். எல்லாருமே என் சொந்த பந்தம் என்னை சொல்லிச்சு, சாத்தானை கும்பிட்டு உனக்கு குழந்தை இருக்காரு, பேரம்பேட்டியே வராதுன்னு. அன்னைக்கு எனக்கு முழங்காலே போட முடியாது. ஆண்டவர்கிட்ட கேட்டு நான் முழங்கால் போட்டேன். ஒரே ஒரு செகண்ட் தான் போட்டு நான் கண்ணீர் விட்டேன். அந்த கண்ணீருக்கு 41 நாள் ஜெபத்துக்கு நான் விடாமல் வந்தேன். அந்த ஜெபத்தில் ஆண்டவர் எனக்கு என் வீட்டில் ஒரு பேரனை உடனே கொடுத்தாரு. எனக்கு அது ரொம்ப நன்றி, ஸ்தோத்திரம், கோடி நன்றி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னையும் ஒரு சாட்சியாக நிறுத்தின என் தேவனுக்கு கோடானுகோடி ஸ்தோத்திர பேர் எடுக்கிறேன். என் பெயர் காந்திமதி. என் ஊர் மாய்மான்குறிச்சி. கடந்த வருடம் பிறந்ததுலேருந்து இந்த நாள் வரைக்கும் ஆண்டவர் எங்களை கிருபையாய் பாதுகாத்து வழி நடத்தி வராரு. கடந்த நாட்களில் என் மகா வேலைக்கு போய்கிட்டு இருந்தா, இடையில வேலை இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக ஆகிப்போச்சு. வேலையை நிப்பாட்டிட்டாங்க. ஆனாலும் ஆண்டவர் இதுவரைக்கும் எங்களை ஒரு நன்மை குறை இல்லாமல் எங்களை போஷித்து பாதுகாத்து வழி நடத்தி வராரு. வியாதியினும் வறுமையும் இல்லாதபடி, வியாதி இருந்தாலும் அது எல்லாவற்றிலும் இருந்து ஜெயம் எடுக்க ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்து எங்களை பாதுகாத்து வழி நடத்தி வருகிற தயவுக்காய் கோடானுகோடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறேன். இந்த சிறு சாட்சி தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. உங்கள் அனைவருக்கும் என் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஆமாம். என் பேர் கொட்டம்மாள். ஊர் குருவன்கோட்டை. நான் ஸ்கூல் படிக்கும் போதே ரட்சிக்கப்பட்டு அரியாரம் சபைக்கு நான் வந்துட்டு இருக்கேன். மேரேஜ் ஆனது ஹிந்து ஃபேமிலி தான். ஹஸ்பண்ட் ஒரு கேரளா. அவங்க நேட்டிவ் பிளேஸ் தமிழ்நாடு தான். அவங்க படித்தது எல்லாமே அவங்க கேரளா தான். எனக்கு மேரேஜ் ஆனதுக்கு அப்புறமா நான் மட்டும் தான் சர்ச்சைக்கு வந்திருந்தேன். ஹஸ்பண்ட் தான் கூட்டிட்டு வருவாங்க. கூட்டிட்டு வந்தாலும் அவங்க சர்ச்சைக்கு வெளியில தான் எப்பவுமே நிற்பாங்க. கூப்பிட்டா கூட வயசும் வரமாட்டாங்க. நான் அவர்கிட்ட ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் இப்போ கேட்பேன். பிடிவாதம் நான் பாச சொல்லியிருக்காங்க. பிடிவாதம் இருக்கக்கூடாது, நல்ல விஷயங்களை இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நான் அவர்கிட்ட கிடந்து என்ன பண்ணி விட்டுட்டு என்னை நின்று கூட்டிட்டு போகணும்னு சொல்லி ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் அவங்களுக்கு வச்சேன். ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தான் வச்சேன். ஆனால் எங்கள் வீட்டுக்காரங்க நின்றுதான் கூட்டிகிட்டு வந்தாங்க. நிற்கும் போது என்னன்னா அவங்க சர்ச்சைக்கு எங்கள் அவைக்கு ஆப்போசிட்ல கொஞ்சம் தூரமாக இருக்க ஒரு பிள்ளைங்க வரும் தெரியுங்களா, அது கொஞ்சம் தான் எப்பவுமே நிற்பாங்க. இதனால நம்ம சர்ச்சைக்கு உள்ள நம்ம ப்ரேயர்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா எப்பவுமே நம்ம அந்த ஒரு வாரம் சபையில் நடந்த என்னென்ன பிரசங்கம் நடந்தது
பாஸ்டர் என்னென்ன வசனம் கொடுத்தாங்க எல்லாமே அவர் மெமரியிலேருந்து அதை பற்றி தான் எங்கள் எப்போவுமே பேசுவாங்க. பாஸ்டர் இப்படி சொன்னாங்க, நீ இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி அந்த ஒரு காரியத்தை பற்றி எப்பவுமே எங்களுக்குள்ள ஒரு 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 பேச்சு எப்பவுமே எடுத்துகிட்டே இருக்கும். ஆனால் எனக்கு அப்போதான் ஒரு சின்ன ஒரு இது வந்துச்சு. ஏன்னா வந்து அவர் எங்கே இருந்தாலுமே வந்து ஆனால் அவர் சிந்தனைக்குள்ள நம்ம சபையில் உள்ள வசனம் போதனைகளும் அவர் கவனிச்சிருக்காரு. எனக்கு அதுக்கப்புறம் புரிஞ்சிச்சு. நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதுக்கப்புறமா சர்ச்சுக்கு அவர் வரணும் அப்படின்னு ஒரு வெயிட் இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் எல்லாருக்கும் அவங்க நல்லா பேச ஆரம்பிச்சாங்க. அவங்க பேசுறாங்க. அதுக்கப்புறம் இவருக்கு பூச்செல்லாம் மாறி அவர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சர்ச்சைக்கு உள்ள வந்தாங்க. உள்ள வந்ததுக்கு அப்புறமா வந்து கொஞ்ச நாளா நம்ம என்ன மாதிரி நார்மலா வந்து அவங்களும் சர்ச்சை ப்ரேயர் அட்டன் பண்ணுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஆனா பாஸ்டர் இடைக்கு வந்து நீங்க புதுசாக எடுக்கலையான்னு சொல்லி கேட்டுட்டாங்க. நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. அப்பெல்லாம் அவர் வந்து இப்போ இல்லை பாஸ்டர், இப்போ இல்லை பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறமா வந்து அவங்க சபையில நடக்கிற நிறைய ப்ரேயர் மீட்டிங்ல இருக்கா எல்லாம் மேக்ஸிமம் எல்லா ப்ரேயர்ல அட்டன் பண்ணுவாங்க. மீட்டிங் வந்தாலும் என்ன உற்சாகமா கூட்டிட்டு போவாங்க, அவங்களும் வருவாங்க. நாள் அடைவுல வந்து கொஞ்சம் நாளைக்கு அப்புறமா வந்து அவங்க அப்படியே அதுக்கப்புறம் தான் அவங்க சொன்னாங்க, நான் நாஸ்தா எடுக்க போறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்பதான் நான் அவங்ககிட்ட ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் தான் கேட்டேன், என்ன எதுக்கு நீங்க நாஸ்தா எடுக்க போறீங்கன்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டேன். அப்போ அவங்க சொன்ன ஒரு பதில் என்னன்னா வந்து எனக்கு வந்து நிறைய டவுட் இருந்தது. ஏன்னா நான் ஒரு நாத்திகன், அவங்க வந்து ஒரு நாத்திகன், ஹிந்து ஃபேமிலி தான். அவங்க வந்து கடவுளே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு இதில் இருக்கிறவங்க தான். அதுக்கப்புறம் இப்போ நான் வந்து இயேசுதான் நான் ஆண்டவர்கள் நான் ஏற்றுக்கிறேன், அதாவது நான் தான் எடுக்க போகிறேன் எனக்கு சொன்னாங்க. மேக்ஸிமம் என்ன எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். ஏன்னா நான் தனியாக ஃபேமிலியோட வந்தாலும் தனியாக தான் வந்து நம்ம சர்ச்சுக்கு வந்து ஆராதனை தேவனை வந்து நான் ஆராதனை பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கும் ஒரு சின்ன இல்லை என்னோட ஆசைகளில் வந்து முதல் ஆசையும் ஒரு ஏக்கமாக இருந்தது வந்து எங்கள் வீட்டுக்காரர் ரட்சிக்கப்பட்டு நாசம் எடுக்கணும், தேவனை வந்து குடும்பத்தோடு ஆராதிக்கணும் ஒரு பெரிய ஆசை எனக்கு இருந்துச்சு. அது வந்து ஆண்டவர் 2004 வருஷத்துல எனக்கு நிறைவேற்றி கொடுத்தாங்க. எங்கள் வீட்டுக்காரர் ரட்சிக்கப்பட்டாங்க, நாசம் எடுத்தாங்க. ஆனால் எங்கள் வீட்டுக்காரர் இயேசுவை வந்து ரொம்ப வித்தியாசமாக தான் நடந்துதாங்க. எல்லாரும் ஃபர்ஸ்ட் நாசனம் ஆகி அதுக்கப்புறம் நமக்கு வந்து வசனமும் நமக்கு போதனையும் கிடைக்கும். அப்புறம் தான் மீட்டிங்லாம் அனுப்புவாங்க. எங்கள் வீட்டுக்காரர் இயேசுவை ரொம்ப வித்தியாசமாக நடத்துனாங்க. அதுக்கு ஆப்போசிட் எங்களோட கடைசியாக தான் நாசனம் ஆனாங்க. ஏன்னா வந்து அவருக்கு வந்து நிறைய அவரே அப்படி சொன்னார். எனக்கு ரொம்ப டவுட் இருந்துச்சு. அதை கிளியர் ஆயிட்டு இயேசுப்பா தான் எனக்கு அதுதான் அவர் கிளியர் ஆயிட்டு. அதுக்காக தான் இயேசுப்பா அவருக்கும் வித்தியாசமான முறையில் நடத்தி நாசாவும் எடுக்க வச்சாங்க. அவரோட ரட்சிக்குள்ள காட்டி தேவன் வந்து நாசம் எடுக்க வச்சதுக்கு தேவன் கொண்டாந்து நன்றி. என்ன மாதிரி உங்கள் வீட்டில் யாரும் ரட்சிக்கப்படாமல் எதுக்காக கவலைப்படாதீங்க. அதுக்கப்புறமா வந்து தனியாக இருக்கோம், நம்ம தனியாக இருக்கோம்னு நீங்கள் நினைக்காதீங்க. இயேசுவோடு நம்ம தாய்ங்க அப்புறமா வந்து நம்ம தேடுகள் எல்லாம் என்னென்னு அவருக்கு தெரியும். அதை நம்ம கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பாரு. அவரை தேடுங்க. தேவனால் கூடாத கவி ஒன்றுமே இல்லை. நான் என்ன முன்னாடி சாட்சியாக இருக்கிறது தேவனுக்கு நன்றி. என் பேர் வள்ளியம்மாள். நான் என் ஊர் குருவங்கோட்டை. என்னை கெட்டி கொடுத்து கீழே பட்டாம்புரம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுக என்னை சாட்சியாக நிறுத்ததாக ஸ்தோத்திரம். எனக்கு 3 குழந்தைகள். என் கணவர் ரசிக்கப்படலை, நான் மட்டும்தான் ரசிக்கப்பட்டிருக்கேன். இன்ன வரைக்கும் என் தேவன் வழி நடத்தி கொண்டு வருகிறார். ஆண்டோடைய சமூகத்துக்கு நான் வந்ததுலேருந்து இன்ன வரைக்கும் என்ன ஒரு குறைவு வைக்கலை. எந்த கிராமத்துக்கு என்னை கொண்டு போனாரோ, எந்த நோக்கத்துக்கு என்னை கொண்டு போனாரோ அந்த நோக்கத்தை என்னை இந்த வருடம் என்னை மூலமாக உதவி செய்திருக்காரு. விபிஎஸ்ஸே நடத்த முடியாத கிராமத்தில் 70 பிள்ளைகளை தந்து என்னை விபிஎஸ் நடத்த உதவி செய்தார். 2வதாக அந்த அந்த கீழப்பட்டம்ன்ற புறத்தில் இயேசுவின் நாமத்தை சொல்லக்கூட அதே ஊரில் ஒரு ஆலயத்தை கட்டி எழுப்பி உதவி செஞ்சார். என் தேவ நாம மகிமைப்படும்படி செய்தார். ஒவ்வொரு நாளும் என் கூடவே இருந்து எனக்கு உதவி செஞ்சிருக்கிறார். இப்பொழுது 3வதாக எந்த கிறிஸ்தவர்கள் ஊருக்குள்ளே வரக்கூடாது, சின்ன பிள்ளைகள் ட்ராக்ஸ் கூட கொடுக்கூடாது சொன்ன அதே கிராமத்தில் ஒரு மேலே சத்தத்தோட ஆனந்த சத்தத்தோட ஒரு கூட ஜனங்களை என் வீட்டுக்கு கொண்டு வந்தார். இந்துக்களே பயப்படாத நேரத்தில் கிறிஸ்தவர்கள் பயந்தார்களோ. ஆனால் தேவன் என் வீட்டுக்கு கொண்டு வந்து நான் எல்லார் மத்தியிலையும் ஜெபம் பண்ணி பாஸ்டர் பாட்டு பிடிச்சி ட்ராக்ஸ் கொடுத்து அநேகர் அதை வாங்கினாங்க. எனக்கு அது சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்கள வழி அனுப்பிட்டு நான் வீட்டுக்கு வந்து ஆண்டவர் நன்றி சொல்லும்போது, இந்த வார்த்தையை நீ சாட்சி சொல்லணுன்னா இந்த 3ஐயும் உனக்கு நான் நிறைவேற்றிருக்கேன், நீ சாட்சி சொல்லு.
நான் பல பிரச்சனை, நெருக்கடி, கடன் பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் நான் வீட்டுக்குள்ள அடைச்சிக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் 4 மாதமாக என் தெருவை நான் பார்க்கல. ஆனால் என் தேவன் என் பேரை பெருமைப்படுத்தியிருக்கிறாரு. ஒவ்வொரு கிறிஸ்தவர்கள்னா விபிஎஸ்னா வள்ளி வீடு ஆலயமாக தேவன் அந்த வள்ளிக்கு ஒரு ஆலயம் வந்துட்டு இப்போ ஒரு வீட்டு வேதத்தை ஆண்டவர் வள்ளி வீட்டுக்கு கூட்டு வந்துட்டான்னு ஒரு பேரை பெருமைப்படுத்திட்டாரு. தேவன் என்னை மறக்கலை, என் பேர் சொல்லி அழைத்தார், என் பேருமே பெருமைப்படுத்திட்டாரு. நான் என்ன குறித்து தாழ்வாக நினச்சேன், என் தேவன் என் உயர்வாக நடத்தியிருக்காரு. மாத்திரம் அநேக காரியங்களை செய்திருக்கிறார். என் குடும்பம் ரசிக்கப்பட்டால் என் தேவன் அந்த இடத்துல என்னை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். இதே எல்லாத்துக்கும் நான் ஒன்று சொல்ல வேண்டியதுன்னா, இந்த 4 மாதத்தில் நான் பட்ட கஷ்டத்துக்கு என்னை ஒரு நாளும் குறைவாக வைக்கலை, என்னை போஷிப்பதை நிப்பாட்டலை, என்னை அநேகத்தை விட்டு கொடுக்கலை. என்னை போஷித்த தேவன், என்னை வழிநடத்தின தேவன், என் கஷ்டத்தில் விடுதலை கொடுத்தேன், உங்களுக்கும் விடுதலை கொடுப்பேன். என் பேர் விக்டோரியா. எனக்கு ஊர் வந்து மாயமாங்குறிச்சி. 5000 ஊழியத்தில் வந்து நானும் ஊழியம் செஞ்சிட்ருக்கேன். கடந்த 2024 வருஷம் ஜனவரி மாதம் வந்து எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து கிட்னியில் கல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனைப்பட்டாங்க. ரொம்ப அடிக்கடி அவருக்கு வயிறு வலி அந்த மாதிரி வந்துட்டுருக்கோம். டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போதில் அவங்க டாக்டர் சொன்னாங்க கிட்னியில் வந்து ஸ்டோன் இருக்குது அப்படின்ட்டு. அதனால ரொம்ப அவங்களுக்கு வந்து அடிக்கடி வந்து குளிர் காய்ச்சல், வாந்தி அந்த மாதிரி நிறைய வந்துட்டே இருந்தது. அப்புறம் ஆலங்குளம் ஆஸ்பத்திரியில் ஒரு 15 நாள் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்தோம் தங்கி. அதுக்கப்புறம் லாஸ்ட் டயத்தில் இப்படி ரொம்ப அவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது நைட்டெலாம் தூங்க மாட்டாங்க. அப்படி தூங்காத நேரத்துலலாம் நான் ஆண்டவருடைய வசனத்தை வாசிக்கும்போது ஆண்டவர் எய்த்துக்கு வர பண்ணின வியாதிகள் ஒன்றும் உனக்கு வர பண்ணேன் அப்படின்னு கர்த்தர் வந்து வாக்குத்தத்தை கொடுத்தாரு. அப்படி கொடுக்கும் பொழுது நான் இரவு நேரத்தில் ஜெபம் பண்ணுவேன். அவர் தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணும் போல் கர்த்தர் அந்த நேரத்தில் அவங்களுக்கு நல்ல சுகத்தை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆனோன்னு நாங்கள் என்ன பண்ணோம், 15 நாள் கிட்ட இருந்தோம். அப்புறம் டாக்டர் லாஸ்ட்டாக சொன்னாங்க பரவாயில்ல, ஒரு 4 நாள் கிட்ட அவங்க ரொம்ப சரீரத்தில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாதபடி நல்ல சுகமாயிட்டாங்க. அப்புறம் டாக்டருக்கு ஒரு கன்ஃபியூஷன், இப்போ எப்படியாவது நீங்கள் மறுபடியும் ஒரு டெஸ்ட் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு. அப்புறம் தென்காசியில் போய் நாங்கள் அந்த டெஸ்ட் எடுத்துகிட்டு வந்தோம். அந்த டெஸ்ட்டில் வந்து ஒன்றுமே இல்லை, நல்லா இருக்குது, நல்லாயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க நல்லா இப்போ வரைக்கும் ஜனவரியிலேருந்து இப்போ டிசம்பர் வரைக்கும் எந்த ஒரு பாதிப்பும் யாருக்கும் எந்த ஒரு வியாதியிலும் எதுலையுமே ஆண்டவர் என்ன பண்ணலை, எங்களை வைக்கலாம் நல்லபடியாக ஆண்டவர் பாதுகாத்தார், வழி நடத்திட்டு வர்றாரு. என் கணவருக்கு பார்த்திங்கன்னா ஒரு 5 மாதமாக அவர் பிஎஸ்என்எல் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. 5 மாதமாகவே அவங்களுக்கு சேலரி வராமல் இருந்தது. அது ரொம்ப போராட்டமாக இருந்துச்சு அந்த வேலையில். அதுக்கப்புறம் நான் சொன்னேன் ஊழியத்து நிமித்தம் தான் இப்படி இருக்குமோ என்னமோ, ஜோம் பண்ணுவோம் அப்படின்னு. அப்புறம் எங்கள் அத்தை சொன்னாங்க என் பிள்ளைய நான் வந்து ஊழியத்துக்காக ஒப்பு கொடுத்துருக்கேம்மா அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஒருவேளை அதனாலனாலும் இப்படி பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்கு, உடம்பு பலவீனம் வருது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நாங்கள் அவர்கிட்ட சொன்னோம் ஊழியம் செய்கிறதுக்கு உங்களுக்கு விருப்பம் அப்படின்னு. அதெல்லாம் எப்படி என்னாலலாம் முடியாது அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் கொஞ்ச நாள் ஆனோடனே அவர் வாயால் என்ன பண்ணிட்டாங்க, நானும் ஊழியம் செய்ய போகிறேன் அப்படின்ட்டு. இப்போ வரைக்கும் கர்த்தர் வந்து எங்களுக்கு ஊழியத்தை நிமித்தம் அவங்கள நானும் என் கணவருமா இணைஞ்சு நாங்கள் என்ன பண்ணுறோம் 5000 ஊழியத்தில் ஊழியம் செஞ்சுக்கிட்டு வரோம். கர்த்தருக்கு கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆம், தேவன் இவர்களை இவ்விதமாய் ஆசீர்வதித்துள்ளார். எனவே இந்த புதிய ஆண்டிலும் உங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. எங்களுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். ஹாப்பி நியூ இயர். புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். புத்தாண்டு வாழ்த்துக்கள். புத்தாண்டு வாழ்த்துகள். எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர். எல்லாத்தையும் ஹாப்பி நியூ இயர். புத்தாண்டு வாழ்த்துக்கள். இப்படிக்கு இந்தியா ரிவைவல் மினிஸ்ட்ரீஸ், குருவன்கோட்டை, ஆலங்குளம், மயமான்குறிச்சி.